அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்பர்லா சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அம்பர்லா சுடிதார் இது வந்துட்டு டபுள் எக்ஸல். ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தர்றேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எந்த சுடி எடுக்கிறீங்களோ அந்த சுடியோட அளவையே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அது எவ்வளோ இருக்கோ அதையே நீங்கள் அளவாக எடுத்துக்கிறீங்க. ஸோ நான் இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக நான் தர்றேன். நீளம், அகலம், முன்கழுத்து, பின்கழுத்து, உயரம் எல்லாத்தையுமே நான் தெளிவாக தர்றேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு துணியை வந்துட்டு நம்ம 2ஆக மடித்து அதுக்கப்புறம் அதை வந்துட்டு 4ஆக மடிச்சுக்கிறணும். 2 ஓப்பன் சைடு வந்துட்டு அந்த பக்கமும் க்ளோஸ் சைடு நம்ம பக்கமும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மடிச்சுக்கிறீங்க. மடிச்சுட்டு இப்போ வந்துட்டு உயரத்தை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிடலாம். உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் உயரம், அகலம் இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஷோல்டரை மார்க் பண்ணிக்கிடலாம். ஷோல்ட்ரு எப்போவுமே 3 இன்ச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஷோல்ட்ரு இருக்குதோ அந்த ஷோல்ட்ரு அளவு எடுத்துக்கிடலாம். அம்பர்லா சுடிக்கு ஷோல்ட்ரு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. 3 இன்ச்சு இருக்காது. ஸோ அம்பர்லா சுடிக்கு கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. இது வந்துட்டு டபுள் எக்ஸல். கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கானது. நீங்கள் வந்துட்டு எந்த அளவோ உங்களோட சுடிதார் அளவையே எடுத்துக்கிறீங்க. சுடிதார் அளவு வச்சு எப்படி சுடிதார் கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஃப்யூச்சரில் இன்னொரு வாட்டியும் தெளிவாக நான் போடுறேன். இப்போ முன்கழுத்து, ஆம்கோல் எல்லாத்தையுமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ முன்கழுத்தை மட்டும் நறுக்கி எடுத்தாச்சு. ஆம்கோல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பின்கழுத்து வந்துட்டு நம்ம அளவு வச்சுட்டு பின்கழுத்து கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். 4ஆக மடித்து போட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. குழப்பம் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி முன்கழுத்து பின்கழுத்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரை வந்துட்டு தனித்தனியாக எடுத்துக்கிடலாம். இப்படி 2 பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும், முன்கழுத்து பின்கழுத்துன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கையை வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கை இது வந்துட்டு அது 1 மீட்ரு, டாப்புக்கு வந்துட்டு 1 மீட்ரு எடுத்திருக்கேன். பாட்டம் வந்துட்டு 2 மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேங்க. 2 மீட்ரு எடுத்துகிட்டு அந்த 2 மீட்ரு பாட்டம் எடுத்தேன்ல அதுலேயே 3/4 கை வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் பாட்டம்லேயே எடுத்துக்கிறேன். 3/4 கைக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ கை மார்க் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். பெருசாக தான் இருக்குது, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இப்போ மீதி இருக்க துணியை வந்துட்டு நான் நறுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு கழுத்துக்கு மட்டும் அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே அப்படியே நான் வைக்க போகிறேன். அப்போ தான் சுருக்கம் வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். இப்போ கழுத்து பீசஸ் கிராஸ் பீசஸாக வெட்டிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு 2 பீசஸாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்.
இப்போ கழுத்தை இந்த மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி படிமான தையல் போட்டுக்கிறங்க. படிமான தையல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மடித்து இந்த மாதிரி பைப்பிங் பண்ணிக்கிறங்க. துணி வந்துட்டு தெரிகிற மாதிரி பைப்பிங் பண்ணிக்கிறங்க. இப்போ முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டையுமே தைச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஜாயின் பண்ணிக்கிறங்க. இப்போ முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கையை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். கையை வந்துட்டு மடக்கி அடிச்சிக்கிறங்க. ரெண்டாக மடித்து நேராக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறங்க. தைச்சி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு கையை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு ஷோல்ட்ரு பக்கம் நல்ல பக்கம் வச்சுட்டு இதை வந்துட்டு கெட்ட பக்கம் வச்சுக்கிறங்க. கையை வந்துட்டு கெட்ட பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி கையை வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த பக்கம் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தையல் போட்டுக்கிறங்க. 2 தையல் போட்டுக்கிறங்க கைக்கு. கையை அதே மாதிரி 2 கையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு பாட்டமுக்கு இந்த மாதிரி சுருக்கம் வச்சுக்கிடலாம். ஸோ அம்பர்லா சுடிலேயே இது வந்துட்டு கவுன் மாடலு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்மளை அதுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம அம்பர்லாவாக கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். ப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிடலாம். இதில் எதுவும் உங்களுக்கு குழப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. பாட்டமை வந்துட்டு நல்ல பக்கம் வச்சுட்டு டாப்பை வந்துட்டு கெட்ட பக்கமாக வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கிறணும். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதை திருப்பணும் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த கிளாத் வந்துட்டு கிடச்சிரும், நேராக வந்துடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி அப்படியே நேராக ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஃபஸ்ட்டு எண்டுலேருந்து அடுத்த எண்டு முடிய அப்படியே நேராக ஜாயின் பண்ணிக்கிறங்க. 2 தையல் போட்டுக்கிறங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக உடம்ப வந்துட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். உடம்புலேருந்து கையை ஃபுல்லாக ஜாயின் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. கையில் லென்த்தை வச்சுட்டு கையை ஜாயின் பண்ணிக்கிடலாம். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கிடலாம். நம்மளுக்கு ஏத்தம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். இப்போ ஃபுல்லாக நம்ம கையை ஜாயின் பண்ணிவிட்டு, கை பெருசு தான், ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கையோட அளவு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு தர்றேன். இது வந்துட்டு XXL அளவு, ஸோ அதை நான் தர்றேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அந்த வீடியோவும் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி அப்படியே தையல் போட்டு 2 தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அளவை எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டுக்கிறீங்க. நான் தனித்தனியாகவும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.